என்னால காத்திருக்க முடியாது. இன்னைக்கே ஒரு முடிவை சொல்லிடுங்கம்மா. முதலாளி, இந்த நேரத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி வச்சுட்டு செய்றீங்களா ரெண்டு பேரும்? அங்கிள், அப்பா எங்க போனாருன்னு தெரியலன்றது உண்மைதான். ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத்தனை நாள் பொறுமையா இருந்த நீங்க இந்த நேரத்துல வந்து இப்படி பேசலாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள். எங்க அப்பா நிச்சயம் திரும்ப வந்துருவாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சுப்பு இனிமே திரும்ப வர மாட்டான், வரவே மாட்டான். அவன் போயிட்டான், மொத்தமா போயிட்டான், போயிட்டான். என்ன சொன்ன? நான் கருத்துற ராஸ்கல். எங்க நின்னு என்ன பேச்சு பேசுற? ஏன் சுப்பு வரும்? நீ யார அத சொல்றதுக்கு? நீ யார அத சொல்றதுக்கு? புஷ்பா அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசி தொலைக்கிறீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குன்னு. முதல்ல வாங்க போலாம். ரஞ்சனி, நீ என்ன அவங்க கூட சேர்ந்துட்டு நான் பேசுறது தப்புன்னு சொல்ற? உன் மேல சத்தியமா சொல்ற, சுப்பு இனிமே வரமாட்டான், அவன் செத்துட்டான். அங்கிள், இதுதான் நான் உங்களுக்கு தர கடைசி வார்னிங். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராம இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கெல்லாம் வாயில பேசினா புரியாது இல்ல? இதோ பாருங்க ஆதாரம். சுப்புவோட பேக். இந்தாங்க, பிடிங்க. இது அவனோட கண்ணாடி. அண்ணே, இது எப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது? ஏய் ரஞ்சனி, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இது சுப்புவோடதா இல்லையான்னு சொல்லு. நான் சுப்பு வரமாட்டான்னு சொன்ன, ஆதாரம் கட்டிங்க. ஆதாரத்தை தந்தா இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு நல்ல கேள்வி வேற கேக்குறீங்க. என்ன உலகண்டா இது? மகமாயி, நீ கதின்னு இருந்தேப்பா. அதுக்கு நீ காட்டுற வழி இதுதானா? சாமியாடி அம்மா சொல்லியும் நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு உன் கால விழுந்து அழுதேனே. உனக்கு அப்பவும் மனசு இறங்கலையா? தண்டனை எனக்கு கூட என் சுப்பு ஒண்ணும் பண்ணிடாதேன்னு. என் வேண்டுதலை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா? உனக்கு கண்ணனை இருக்கா இல்லையா? காது கேட்காத ஜடமானி. அப்படி வெறும் படம் மட்டும்தானா? வெறும் கல்லுதான் இல்ல? என்ன எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டே? சுப்பில்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன். இங்க பாரு, என்னையும் சுப்பு கூட கூட்டிக்க. சுப்பு இல்லாம நான் எதுக்கு வாழணும்? என்னைய கூட்டிட்டு போயிடு. என்னையும் கூட்டிட்டு போயிடுமா? என்னையும் கூட்டிட்டு போயிடு. இல்ல இல்ல, இதுல என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு. உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க, எங்க அப்பாவை நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. இது நம்ம வம்பா போச்சு. நானே உன் அப்பாவை கொன்னுட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேனா? நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளுதான். அண்ணா, தயவு செஞ்சு கேக்குறேன், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்களேன். சுப்பு அங்கிள் காணும்னு தேடும் போது நீங்க அதை சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு நாளா இதை சொல்லாம மறைச்சீங்க? இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? சுப்பு அங்கிள் நீங்க எங்க பாத்தீங்க? சொல்லுங்க மாமா. சொல்றேன்.
இது அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு நாங்க பாத்துப்போம்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அன்னைக்கு புஷ்பாமா அலைஞ்சப்ப கூட நீ சொல்லவே இல்லையே. பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது? யோ சும்மா நிறுத்தியா? நான் பெரிய மனுஷன் உங்ககிட்ட வந்து சொன்னேனா? சும்மா நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? சுப்பு இனிமே வரமாட்டான். அவன் அன்னைக்கே செத்துட்டான். சரி, நம்ம வாயால அதை சொல்ல வேண்டாம், போலீஸே சொல்லட்டும்னு தான் நான் பேசாம இருந்தேன். அந்த 2 நாளாவது புஷ்பாவும் அணுவும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு நான் நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இப்ப கூட அணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அப்பா இல்லாத பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான் நல்லது செய்யலான்னு நான் இப்ப வந்திருக்கேன். எங்க 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 என்ன நல்லது செய்ய வர்றீங்க? நிக்க வச்சு 100 கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, ஏன் சுப்பு இப்படி பண்ண? ஏன் சுப்பு இப்படி பண்ண? இந்த ஆள் சொல்றதுல எதுவுமே நம்பாதக்கா. இந்த ஆள் கண்டிப்பா போய் தான் சொல்லுவான். இவன் உடம்பு முழுக்க விஷம் தான் இருக்கு. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அங்கிள், உண்மையை சொல்லுங்க. இதுவும் நீங்க போடுற டிராமா தானே? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க போய் எல்லா உண்மையும் சொல்லலன்னா அப்புறம் நானே போலீஸ கூப்பிடுவேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்பதான் தெரியுது உங்க குடும்பத்துக்கு ஏன் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. என் மேல சத்தியமா, என் சம்பத் மேல சத்தியமா, இன்னும் வேற யார் மேல சத்தியம் பண்ணும் சொல்லுங்க. சுப்பு போயிட்டான், இனிமே வரமாட்டான், திரும்ப வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான். சுப்பு இப்படி பண்ண சுப்பு? நான் தான் காரணமா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? புஷ்பா, என்ன மன்னிச்சிரு சுப்பு, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன புஷ்பா இது? அனுமா, மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான்ப்பா. எனக்கு நீங்க தான்ப்பா வேணும். நீங்க மட்டும் தான்ப்பா வேணும். உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நான் இனிமே செய்ய மாட்டேன்ப்பா. நீங்க யார சொல்றீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. எங்களை விட்டுட்டு இனிமே போயிடாதீங்கப்பா. முதல்ல 2 பேரும் எழுந்துருங்க. பூர்ணி, அக்கா, ஏய் ரகுபதி, மரியாதையா சொல்றேன், உடனடியா இங்க இருந்து போயிடு. இன்னும் 1 நிமிஷம் நீங்க இருந்த நான் கொலகாரனா மாறிடுவேன். ஆமா, பாத்துட்டே நிக்கிறேன். பட அண்ணா, முதல்ல வாங்க இங்க இருந்து. ரம்யா வா. அப்பா, சுபு, நல்ல வேலை வந்துட்டீங்க. நீங்க இல்லைன்னதும் புஷ்பமாவும் அணுவும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. அதான் உங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன். சரி, ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். ரொம்ப வர thanks, சுப்பு, ராஜி. வரமா. அப்பா, சுப்பு, என்ன சுப்பு இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இல்லாம காலனியே தவிச்சு போச்சு. இப்படி சொல்லாம கொள்ளாமலா போவீங்க? உங்க குடும்பத்தை நினைச்சு பார்க்க வேண்டாமா? எதா இருந்தாலும் வீட்ல இருந்தே சமாளிக்கணும் சுப்பு. இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்க, இப்போ நாங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்களே. ஏதோ புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன் சிவான்னு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப நான் கொஞ்ச நேரம் என் ஃபேமிலி கூட பேசணும். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேனே, ப்ளீஸ். புஷ்பாமா, உங்க சுப்பு வந்தாச்சு. இனிமே அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் வரட்டுங்களா? வர சுப்பு.
அன்னைக்கு என்னன்னே தெரியல, மனசு ரொம்ப சரியில்லை. அதான் அப்படியே வெளியே போனேன். அந்த நேரம் பார்த்து சூர்யா சாரும் பங்கஜ் சாரும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்கதான் காரணமாப்பா? அவங்க ஏதாவது உங்களை மிரட்டினாங்களாப்பா? சேச்சே, அப்படிலாம் போய் சொன்னா நாக்கு அழுகிடும் அனுமா. நாம என்ன செஞ்சாலும் அதுக்கு நாம தான் காரணம், நாம என்ன அனுபவிச்சாலும் அதுக்கும் நாம தான் காரணம். சும்மா மத்தவங்க மேல பழிய போட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா அது சரியில்லையே. உண்மையில சொல்லணும்னா அன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்தது என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் புஷ்பா. எத்தனை தடவை சூர்யா சார் சொன்னாரு, நீ கேட்டியானு? அவங்க வந்து மன்னிப்பு கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்கள மன்னிக்கிற மனசும் எனக்கு இல்ல. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு குழப்பத்துல முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனாலதான் கையில பேக கூட எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு கடலுக்கு போய் கடலை பார்த்தோன்னே ஒரு வேகம், ஒரு படபடப்பு. வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு அந்த நிமிஷம் தான் தீர்மானிச்சேன். எங்களை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியா சுப்பு? அப்படி இல்ல, சதா சர்வகாலமும் உங்க 2 பேருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்தேன். நான் இல்லாம இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சு. ஏதோ நம்ம நல்ல நேரம் 2 பேரும் என்னை காப்பாத்திட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சு பாக்குறேன், ஏதோ ஒரு ஆசிரமத்துல ஒரு ஆன்மீக குரு முன்னால இருக்கேன். அவர் முகத்துல என்ன ஒரு தேஜஸ் புஷ்பா. இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு குருவை பார்த்தது என் லைஃப்ல மறக்க முடியாத விஷயம். இப்போ நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு கூட எனக்கு தெரியல. என் பேரு சுப்பிரமணியங்க. நான் எங்க இருக்கேன், எப்படிங்க வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல என்ன சந்திக்கணும்னு எழுதி இருக்கு போல, அதான் நாம சந்திச்சிருக்கோம். ஆமா, அப்படி என்ன விரக்தி? ஏன் இப்படி ஒரு முடிவு யோசிச்சீங்க? ஒரு முடிவெடுத்து சட்டுன்னு தண்ணிக்குள்ள பாஞ்சிடுறது வீரம் கிடையாது, அது கோழத்தனம். வாழ்ந்து பாக்கறது தான் வீரம். வாழ முடியாம தாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உங்கள மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு ஈஸியா நடக்கிறது இல்ல என் வாழ்க்கை. நானும் வாழ்ந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்குதான் கஷ்டம் இல்ல? இந்த உலகத்துல எறும்புக்கும் யானைக்கும் அது அளவுக்கு பெரிய கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதான் வாழ்க்கை. அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க. எனக்கும் யார்கிட்டயாவது எல்லாத்தையும் என் மனசை விட்டு சொல்லணும் தான் தோணுதையா. அது என்னன்னா, இவ்வளவு சின்ன பிரச்சனைக்கா சாக பாத்தீங்க? ஐயா, உங்களுக்கு வேணா அது சின்ன பிரச்சனையா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லன்னு உங்க மனைவியும் பொண்ணும் உங்கள மாதிரியே முடிவெடுத்துட்டா? ஐயா, என்ன சொல்றீங்க? அவங்க நல்லா இருக்கணும் தானே நானே இந்த முடிவு எடுத்தேன். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்களும் அப்படியே நினைக்கணுமே. அப்படி நினைக்கலன்னா இப்போ உங்க பிரச்சனை என்ன? உங்க பொண்ணு காதலிக்கிற பையனுக்கு வயசு அதிகம், அது மட்டும் தானே? வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு உங்க பொண்ணு முடிவு பண்ணிட்டா அதை தடுக்க நீங்க யாரு? ஏங்க, ஒரு அப்பாவா இந்த முடிவு எடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்பா அப்பா மட்டும்தான். மத்தபடி அவ வாழ்க்கைய அவதான் வாழணும். நீங்க வாழ முடியுமா?
சரி, இப்படி யோசிச்சு பாப்போம். எனக்கு என் காதல் தான் முக்கியம்னு சொல்லி உங்க பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிருந்தா? சேச்சே, என்னங்க எப்படி சொல்றீங்க? என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. என் வளர்ப்பு அப்படி ஒரு தப்பு செய்யவே மாட்டா. உங்க பொண்ணுக்கு பிடிச்சவரு ஒரு பெரிய கோடீஸ்வரன், நீங்க ஒரு சாதாரண ஆளு. உங்களை அடிச்சு போட்டுட்டு உங்க பொண்ணை இழுத்துட்டு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் இல்லைங்க அவரு. அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனுங்க அவரு. உண்மையை சொல்லணும்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிட அன்னைக்கு நைட் அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்கதாங்க வந்தாரு அவரு. பொண்ணும் நல்லவ, அவரும் நல்லவர்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? இங்க பாருங்க சுப்பு, நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வெளியாளுங்க காதுக்கு கேட்கிற மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது தான் கஷ்டம். அதையும் மீறி ஒரு தடவை அப்படி பேசி பாத்துட்டீங்கன்னா நீங்க செய்யறதுல எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரிய வரும். அதே மாதிரி நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நாம தப்பான முடிவெடுக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க யாரையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களையெல்லாம் உண்மையிலேயே சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அது உங்க மகளாவும் இருக்கலாம், உங்க மனைவியாவும் இருக்கலாம், இல்ல உங்க பொண்ணு ஆசைப்படுற அந்த பையனா கூட இருக்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அம்மா மகமாயி, எதுக்கு அழாத? அதான் நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அழாதன்றல. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. என்ன சார் நிக்கிறீங்க? சும்மா உள்ள வாங்க சார். சுப்பு இப்பதான் வந்துச்சு. நானே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம் தான் சார் நினைச்சேன். சுபு சார், நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருக்கிறது கூட நல்லதா போச்சு. நீங்க திடீர்னு காணாம போனதும் அந்த பழி என் மேல விழுந்துருச்சு. இப்ப நீங்க திரும்பி வந்ததுல அனுவுக்கும் புஷ்பாமாவுக்கும் எவ்வளவு சந்தோஷமோ அதை விட எனக்கு அதிக சந்தோஷம். இனிமே தயவு செஞ்சு இவங்களை விட்டுட்டு போயிடாதீங்க சார். அது என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, பிளீஸ். சுப்பு, அவரு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. சாரி சார், எங்க அப்பா காணாம போனதுக்கு நீங்களும் பங்கஜ் சார் தான் காரணம்னு நினைச்சு உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு எனக்கு இருந்த வேகத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டேன். அப்பா வந்து எங்களை பார்த்த பின்னாடிதான் நான் பண்ண தப்பு எனக்கு உரைச்சது. என்ன மன்னிச்சிருங்க சார். பங்கஜ் சார் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. நானும் அவர்கிட்ட சாரி சொல்றேன். இட்ஸ் ஓகே அனு, அதெல்லாம் இப்ப முக்கியமே இல்ல.
உங்க அப்பா திரும்ப வந்துட்டார்ல, அதுவே போதும் எனக்கு. உங்க அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு நானும் பங்கஜும் காரணம் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுல, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நிஜமாவே நானும் பங்கஜும் உங்க அப்பாவை பார்த்து பேசணும். அதை எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருப்போம். ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்கல. ஆனா அன்னைக்கு நீ இருந்த நிலைமையில என்கிட்ட பேசினத நான் பெருசாவே எடுத்துக்கல. அது முடிஞ்சு போன விஷயம். அனு அனு, அன்னைக்கே நான் உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு சார் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு. பரவாயில்லங்க சுப்பு சார், என்னால உங்க குடும்பத்துக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இனிமே அனாவசியமா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே எனக்கும் அணுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வரேன் சார்.